வரும் 1ஆம் தேதி முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வெப்பநிலை உயரக்கூடும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் லிபிகாவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். வெயிலினுடைய தாக்கம் தமிழகத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்? இப்ப வெள்ளூர் போன்ற மாவட்டங்கள், திருச்சி, நமக்கு வந்து ஈரோடு, சேலம், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இல்ல 40 டிகிரி, மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38, அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். குறிப்பா மே 1ஆம் தேதிக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட KTCC என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பா இந்த பகுதிகளில் எத்தனை பாரன்ஹீட் வரையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தரைக்காற்றுல நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றோட திசை பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சென்னை போன்ற மாவட்டம், கடலோர மாவட்டங்கள், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாவட்டங்கள்லாம் எப்போ வெப்பம் அதிகரிக்கும்னா அந்த நிலக்காற்று, அதாவது நம்ம தரைக்காற்றுன்னு சொல்லுவோம், மேற்கு திசை காற்று. நமக்கு தெரியும், நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து ஜூனில் வரும். ஸோ அந்த காற்று மே மாதத்தில் 7 மேல நமக்கு வந்து அது கிழக்குலேருந்து மேற்கு திசையாக அப்படியே மாறும். ஸோ அந்த மாதிரி தரைக்காற்று மாறும்போது என்ன ஆகும்னா, அங்கே உள்ள இப்போ வெள்ளூர், கடப்பா, ராயலசீமா இந்த பகுதியில் உள்ள அந்த வெப்பத்தெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே அந்த காற்று எடுத்துக்கொண்டு கடலோர மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு வரும். அதனால தான் நமக்கு அந்த மே மாதத்தில் உள் மாவட்டங்களுக்குலாம், அந்த கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வெப்பம் சற்று குறையக்கூடும். இந்த மாதிரி கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும். ஸோ அந்த மேல பார்க்கும்போது அந்த முதல் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதியிலலாம் கடுமையான வெப்பம் நிலவரது பார்க்குறோம். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக அந்த ராணிப்பேட், வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாதிரி மற்ற மாவட்டங்களுக்குமே படிப்படியாக வெப்பம் வந்து அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னையில் முதல் 40 டிகிரி, அதாவது அந்த உள் மாவட்டங்களில் நமக்கு இந்த மீனம்பாக்கம் போன்ற பகுதிகள், அந்த பகுதியில் 40 டிகிரிக்கு மேலேயே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நடப்பாண்டு இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா தற்போது வேலூரை பொறுத்தவரை ஏற்கனவே 40 சென்டிமீட்டர் செல்சியஸ் வந்து பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இதை விட அதிகம் அப்படிங்கிறது இன்னும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் நமக்கு வந்து ஒரு வறண்ட வானிலை நமக்கு இருந்தது பார்க்கணும். எப்பவுமே ஒரு வறண்ட வானிலை இருக்கும் போது நமக்கு வந்து அந்த படிப்படியாக அந்த வெப்பம் வந்து அதிகரித்து காண்பதற்கு அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு ட்ரைனஸ்னால இன்னும் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். மழைக்கான வாய்ப்பு வந்து உள் மாவட்டங்களுக்கு நமக்கு 29, 30ஆம் தேதி வாக்கில் நமக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் மழை பெய்தோ அங்கே வந்து அந்த வெப்பம் சற்று கணித்து ஒரு குறைவாக காணப்படும். அந்த 1-2 நாட்களுக்கு மழையோட இம்பாக்டுக்கு மறுபடியும் வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே நம்ம இந்த ஆண்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்னினோ ஆண்டா நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ ஜூன், ஜூலைல நமக்கு வந்து அந்த எல்னினோட இம்பாக்ட் நமக்கு வருது. ஸோ இந்த எல்னினோ ஆண்டுகள் போகும்போதே நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும்.